வணக்கம். இன்றைய தலைப்பு அஷ்டமா சித்திகள். அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் தர இருக்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அட்டமா சித்தி என்றால் என்ன? அட்டம் அல்லது அஷ்டம் என்றால் 8 என்று பொருள். சித்தி என்றால் முழுமையடைதல் அல்லது அசாதாரணமான சக்தியை அடைதல் என்று பொருள். இது யாருக்கு வாய்க்கப்பெறும்? அட்டாங்க யோகத்தில் யோக சாதகம் செய்து தாரணை நிலையில் சிரசின் மேல் ஒளியை பொருந்தி இருக்கும் யோக சாதகர்களுக்கு ஒவ்வொரு படிநிலையிலும் ஒவ்வொரு சித்திகள் வழங்கப்படுகிறது. இது சாதாரண மனிதர்களால் இயலாத காரியம். ஞானிகளும் சித்தர்கள் மட்டுமே இதில் முயன்று வெற்றி பெறுவார்கள். நம் சித்தர்கள் அனைவருமே இச்சித்தியை அடைந்து ஞானம் அடைந்தவர்கள். சரி, அஷ்டமா சித்து எவை எவை? அது என்ன? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசாத்துவம், வசித்துவம் ஆகிய 8மே இந்த அஷ்டமா சித்திகள் என்று பெயர் பெறுகின்றன. அனிமாதி சித்திகள் ஆனவை கூறில் அணுவில் அணுவின் பெருமையின் நேர்மை மிகாத மேவார் பரகாய மேவல் அனுமத்தனை எங்கும் தானாவதென்றே என்று திருமூலர் கூறுகிறார். அணுவில் அணுவாகலும் பெரியதில் பெரியதாகலும் அசைக்க முடியாத கனமுடையதாகுதலும் புகையை போல லேசாகுதலும் மேலுள்ள ஆகாயத்தை தொடுதலும் எல்லா பூதங்களிலும் வியாபித்து எழுதலும் உயிர்களுக்கெல்லாம் கர்த்தா ஆகுதலும் எல்லாவற்றையும் வசியம் செய்து எங்கும் தானாய் இருத்தலும் ஆகிய இந்த 8 அஷ்டமா சித்து என்று திருமூலர் கூறுகிறார். மூலாதாரத்தில் தொடங்கி சகசராரம் வழியே புருவ மத்தியில் முடிவடைவது சுழுமுனை. மூலாதாரத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த குண்டலினி சக்தியானது சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், தொண்டையில் உள்ள விசுத்தி சக்கரத்தை கடந்து பிந்துத்தானமான புருவ மத்தியில் நிலை பெறுமானால் அங்கே ஒரு நாத தொனி கேட்கும். அப்போது பிராணன் அங்கு கட்டுப்பட்டு நின்றுவிடும். அங்கே உள்ள சிவசக்தியுடன் பொருந்தி நிற்க வேண்டும். இவ்வாறு 12 ஆண்டுகள் செய்வோமானால் அஷ்டமா சித்திகள் மட்டுமல்ல, பல ஞானங்களும் கைகூடும். இந்த அட்டாங்க யோகத்தில் இந்த அஷ்டமா சித்தி பயனை தருபவள் திரிபுரையாவாள். முதலில் அனிமாவை பார்ப்போம். அனிமா என்றால் என்ன? ஆன்மாவுடன் கூடிய இந்த உடலை ஒரு அணுவை போல் சிறிதாக்கிக் கொள்வதே ஆகும். முடிந்திட்டு வைத்து முயங்கியுள்ளோர் ஆண்டில் அணிந்த அனிமாகை தானாம் இவனும் தனிந்தவ பஞ்சினும் தான் ஒய்யதாகி மெலிந்தங்கிருந்தும் வெல்ல ஒண்ணாதே என்று திருமூலர் அனிமாவை பற்றி பாடியுள்ளார். மேற் சொன்ன யோக சாதனையை யோக சாதகர்கள் 12 ஆண்டுகள் செய்வார்களே, ஆனால் இந்த அனிமா சித்தியை பெறுவார்கள். இந்த அனிமா சித்தி கைவரப்பட்ட சித்தன் பஞ்சினும் உண்மையாய் மெலிந்திருப்பான். அவனை யாராலும் வெல்ல இயலாது. இந்த அனிமா சித்திக்கு அனுமனை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சீதையை தேடி அனுமன் இலங்கைக்கு செல்கிறார். அப்போது ராவணின் ஆட்களின் கண்ணில் படாதவாறு தன் உருவத்தை எறும்பு போல் சுருக்கிக் கொள்கிறார். அவ்வாறு சுருக்கிக் கொண்டு பதுங்கிச் செல்கிறார் அனுமன். அடுத்து மகிமா. மகிமா என்றால் தன் உருவத்தை மலை போல் பெரிதாக்கிக் கொள்ளுதல் என்று அர்த்தம். மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லியாளுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட கைப்பொருளாக கலந்திடும் ஓராண்டின் மைப்பொருளாகும் மகிமாவதாகுமே என்று மகிமாவை பற்றி திருமூலர் பாடியுள்ளார். உண்மை ஞானத்தை உணர்த்தி அருளிய
அருட்சக்தியுடன் சத்தென்னும் சிவம் கூட ஓராவது ஆண்டில் மகிமா சித்தி கைகூடும். அதாவது 18வது ஆண்டில் சித்திக்கும் என்று கூறப்படுகிறது. விந்துமயமான பறையும் நாதமயமான சிவமும் ஒன்றாய் சேருவது நாதாந்தம் என்று பெயர். நாதாந்தத்தில் இருப்போர் தம் இஷ்டம் போல் தம் உருவத்தை பெருக்கச் செய்யலாம். மகிமா சித்தி பெற்றவரை கால தத்துவம் கட்டுப்படுத்தாது. இந்த மகிமா சித்திக்கு உதாரணமாக மீண்டும் நாம் அனுமனையே சொல்லலாம். அனுமன் தன்னுடைய மகிமா சக்தியால் தன் உருவத்தை பெரிதாக்கி கொண்டு மலையை பெயர்த்தெடுக்கிறார், சஞ்சீவி மலையை. வாமனன் விஸ்வரூபம் எடுத்து தன் காலால் உலகையும் அளக்கிறார். மூன்றாவது லகிமா ஆகின்ற வத்தனி நாயகி தன்னுடன் போகின்ற தத்துவம் எங்கும் புகழவாய் சாகின்ற காலங்கள் தன்வழி நின்றிடில் மாய்கின்ற ஐயாண்டின் மா லகுவாமே. தாரணை என்ற இந்த யோக சாதகத்திலே அழியாத ஒளியுடல் பெற்று விடுவதால் காலம் வெல்லப்படுகிறது. 5 ஆண்டுகள் சாதகர் இந்த யோக சாதகத்தை செய்வாரானால் லகிமா சித்திக்கப் பெறுகிறது. சாதகம் புரிந்த 12வது ஆண்டில் அனிமா சித்திக்கும். அடுத்து லகிமா. அதற்கு பின் 5 ஆண்டுகள் ஆகும் சித்திப்பதற்கு. இந்த லகிமாவுக்கு உதாரணமாக திருநாவுக்கரசரை எடுத்துக்கொள்வோம். கல்லிலே பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. தன்னை கல்லிலே கட்டி கடலில் போடும்போது இவ்வாறு கூறுவார். அந்த கல்லில் கட்டிய அவரது உடலானது மிதந்து மேலே வரும். இது அந்த லகிமா சக்தியை குறிக்கிறது. ராமாயணத்தில் அனுமன் தன்னையும் சஞ்சீவி மலையையும் லகிமா சக்தியால் லேசாக்கி காட்டிலே மிதந்து பறந்து வருவார். அஷ்டமா சித்துக்களில் முதல் பகுதி 3 சித்துக்களோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.